Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Sallallahu alaihi Nabi. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alaihi. நம்ம எல்லா முஃமினாவும் முஸ்லிமாக படித்தாங்க அந்த அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நம் கண்மணியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திலே பிறக்க செய்தானே அந்த அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஆண் பெற்றோர் பேச்சை கேட்க வேண்டும் சொல்வார்கள், ஒரு பெண் தன் கணவன் பேச்சை கேட்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால், கல்யாணமானதற்கு பிறகு தன் பெற்றோர்களை அப்படியே விட்டுவிட்டு தனி குடும்பம் செல்கிறேன் என்ற பெயரில் பெற்றோர்களே யார் என்று தெரியாமல் மாசத்திற்கு இவ்வளோ தொகை, அதை நான் காசு கொடுத்து விட்டேனே, எதற்கு நான் போய் அவங்கள பார்க்கணும், அப்படியே விட்டு விட்டுறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா ஹதீஸில் சொல்லும் போது ரிலா அப்படி ரிலாவில் வாலிதி, ரப்புடைய பொருத்தமாகிறது தந்தையுடைய பொருத்தத்திலே இருக்கிறது என்று சொல்கிறான். சகத்துல் ரப்பி சகத்தில் வாலிதி, ரப்புடைய கோபமாகிறது தந்தையுடைய கோபத்திலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்போ உள்ள சகாபாக்கள்லாம் எப்படி தந்தையிடத்தில் பெற்றோர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள், தனது மனைவி மட்டும் வீட்டில் இருந்தார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா என்று கேட்டோன்னே இல்லை, அவர்கள் வெளியே போயிருந்தார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் மனைவியிடம் சொன்னார்கள், வீட்டின் நிலைப்படி சரியில்லை என்று சொல்லிடுமா அப்படி என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதற்கு அவங்க மனைவி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்னார்கள். உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனைவியை தலாக் செய்து விட்டார்கள். அடுத்த நாள் சலாம் சொல்கிறார்கள் வீட்டு வாசலில். அதற்கு வீட்டுடைய நிலைப்படி சரியாக இருக்கிறது என்று சொன்னவர்கள் அது அப்படி எந்த அளவுக்கு அவர்கள் தன் தந்தையுடைய பேச்சை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் பார்க்கணும், பேணிக்கொண்டிருந்தார்கள் பார்க்கணும். அதே போல் இன்னொரு ஹதீஸில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பைஹக்கியிலே அது வருகிறது, அல் குலுக் இயாலில்லா வஹபல் குலுக் இலல்லாஹி மின் அஹ்ஸின் அஹபுல் ஹல்கி இலல்லாஹி மின் அஹ்ஸின் இலா இயாலிஹி. படைப்பினங்களின் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மிகவும் பிரியமானவர் யார் என்று சொன்னால், குடும்பத்தார்களுக்கு யார் நல்ல உபகாரம் செய்கிறாரோ அவர்தான் என்று சொல்கிறார்கள். அதாவது தன்னுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு ரொம்ப வறுமையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் உதவணும், இதற்கு நல்ல உபகாரம் என்று சொல்வார்கள். அவர் கஷ்டப்படுகிறார்களா, அவருக்கு போய் நான் காசு கொடுத்து உதவுவது. அதே போல் அவர்களுக்கு பொருளாதாரம் இல்லை, பொருளாதாரம் கொடுத்து உதவுகிறது. இதே போல் இதற்கு நல்ல உபகாரம் என்று சொல்வார்கள். ஒரு அபூ இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யா ரசூலுல்லாஹ் மக்களின் பிரியமானவர்கள் யார் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை சொன்னார்கள். அடுத்தபடி ஆண்களில் யார் ரசூலுல்லாஹ் மிகவும் சிறந்தவர் அப்படின்னு கேட்டவுடன் அது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தந்தை யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அடுத்து யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்டதுக்கு அடுத்து உமர் கத்தாப் அப்படியே என்று சொன்னார்கள். வேற யாருமே ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ஏன்னு சொன்னால் அவர்கள் குடும்பத்தார்களை தான் நேசித்தார்கள். அதன் ஒரு ஹதீஸில் வருகிறது, சாயத் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள், ஹக்குல் கபீரில் இஹ்வத் அலல் சஹீரிகும், சிறிய சகோதரன் மீது பெரிய அண்ணனின் பொருத்தமாகிறது, கடமையாகிறது. அல் ஹக்குல் வாலிதி அலா வாலிதிஹி, தன் மகன் மீது தந்தை கூறிய கடமையை போன்றதாகும். அதாவது என்ன சொல்கிறார் என்றால், ஒரு வீட்டில் இப்போ அக்கா வஃபாத்தாகிட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு யார் மூத்த ஆண் மகனோ அவர் மீது தான் அந்த வீட்டோட மொத்த நடவடிக்கையுமே கடமையாகப்படுகிறது.
அது வந்து ஹதீஸ்லயே வருகிறது. அதாவது எப்படி என்று சொன்னால், இப்போ உதாரணமாக இப்போ தம்பி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த தம்பிக்கு வந்து இந்த பெரிய அண்ணன் அவர் தான் வழி நடத்தணும், தந்தையுடைய அந்தஸ்திலே அவர் தான் வழி நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஹதீஸ்லயே ஹைருக்கும் இலா அஹ்லிஹி வன ஹைருக்கும் இலா அஹ்லி, தன் குடும்பத்தின் உங்களில் சிறந்தவர் உங்களில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். யார் குடும்பத்தின் விஷயத்திலே உங்களை விட நான் சிறந்தவன் ஆவேன் என்று சொன்னார். அதாவது வெளியில் எவ்வளோ சிறந்தவனாக இருந்தாலும் தன் வீட்டிற்குள் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கணும். வீட்டுக்குள்ள வந்து இவெல்லாம் எதிர்க்கிற இருக்கணும், வீட்டுக்குள்ள எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்கிறான் வந்து குடும்பத்தாருக்கு நல்ல பேர் வாங்கினாதான் அவர் சிறந்தவர் என்று சொன்னார்கள். உதாரணமாக வெளியில சிஎம் மோடியின் நல்ல பேரை எடுத்துட்டு இப்படி இது பண்ணிட்டு புகழ் பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் வீட்டில் பார்த்தா அவன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிடுச்சு. அடுத்தபடி ஆகவே எதை பற்றி கேட்டோமோ அதன்படியாக அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வாங்க. ஆஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.